ஸோ மக்களே ஃபைனலி வி ஆர் கோயிங் டு லீவிங் சோளிங்கர். அதாவது இங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து இருக்கோம். இங்கேருந்து சென்னை பீச்சுக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா அங்கேருந்து அப்படியே பெங்களூர் கிளம்ப வேண்டியதுதான். மூவ் ஆக போகுது ஃபைனலாக. வி ஆர் கோயிங் டு சென்னை. ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு உங்களை பார்க்குறேன், ஓகேவா? இதோட சோளிங்கருக்கு டாட்டா பை பை சொல்லிடலாம், ஓகே? மக்களே ஃபைனலி வி கேம் டு சென்னை சென்ட்ரல். இங்கே வந்துட்டு கிளாக் ரூம், டெரிஃப்னு சொல்லிட்டு லக்கேஜ் ரூம் இருக்கு. அது வந்து 24/7 ஓப்பன்ல இருக்கு. அண்ட் பர் டே 20 rupees, டே 2 50 rupees, டே 3 80 rupees சொல்லிட்டு இந்த மாதிரி டேஸ்க்கு ஏற்ற மாதிரி 20 days வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்டோ அவ்வளோ காஸ்டஸ் போட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். வெயிட்டிங் ஹால் வந்துட்டு நீங்கள் டிக்கெட், அதாவது நாளைக்கு காலையில் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நைட் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த டிக்கெட் காமிச்சா ஃப்ரீயாக வெயிட்டிங் ஹால் இருக்குது. பட் அது நான் ஏசி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், மிரர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஏசி வேணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 180 ரூபாய் ஆகுது. இங்கே இருக்குல்ல, இது பின்னாடி தான். ஸோ லக்கேஜ் ரூமில் நீங்கள் லக்கேஜ் ரூமில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே மேலே லெஃப்ட் எடுத்துட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் கிடைக்கும். நான் ஏசி வந்துட்டு ஃப்ரீ, அதாவது டிக்கெட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது நாளைக்கு காலையில் நீங்கள் ஊருக்கு போகணும், நைட் சென்னையில் ஏதோ ஒரு பீச் சுற்றி பார்க்குறதோ எதுக்கோ வந்திருக்கீங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு நைட் ஸ்டே ஆகிட்டு மார்னிங் ட்ரெயின் போகணுன்னா நீங்கள் அதை டிக்கெட் காமிச்சா டிடிஆர் உங்களுக்கு விட்டுருவாங்க. அதுக்கு கீழே வந்து ஏசி இருக்குது. ஏசி வந்து 180 ரூபாய். சென்னை ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரலில் இருக்கோம் நாங்கள், ஓகேவா? சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு. மற்றபடி இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி நீங்கள் வந்துட்டு ரூம்ஸுக்கு போனீங்கன்னா ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கம்மி காஸ்ட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே கூட தூங்கிக்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது, தூங்கிக்கலாம் ஆராமா நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு. பட் வெயிட்டிங் ஹாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, நான் பீச்சுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். உங்களுக்கு சாப்பிட தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஐடியா, ஓகேவா? கவர் அது ரைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, காயாக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு காசு எல்லாம் அப்படியே அங்கே நாய் ஒன்று போச்சுன்னா என்ன நாய் பின்னாடி சூப்பராக இது மெயின் அந்த வெளியில வியூ காட்டுறேன், ஓகேவா? ஸோ அந்த வியூ காட்டிட்டு அப்புறமா நான் பீச்சில் போய் பார்ப்போம், ஓகே? சரி. Hey, mummy! Finally we came to Marina Beach. ஜாலியா இருக்கே, உள்ள இருக்கு. Finally we three going to vibe பண்ண போற மெரினா பீச்ல. ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். பீச் பார்த்தா ஹாப்பியா இருக்கு. அதோ அந்த பறவை போல வாரேன் சச்சா. கொஞ்சம் ஜாலியா இருக்கு. பீச்னாலே செம்மையா இருக்கும்ல. நாங்க பெங்களூர்ல எங்களுக்கு இந்த பீச் எதாவது கிடையாது இல்லையா நமக்கு. ஸோ அதனால we have to come to Chennai or Mangalore. மெரினாவை சுற்றி பார்க்க போறோம். ஸோ பரவாயில்லையோ, மண்ணு மிதிக்கவே ஜாலியா இருக்கு. மண்ணு மிதி சூடா இருக்கு. மண்ணு பயங்கரமா சூடா இருக்கு. ஜாலியா இருக்கு. மண்ணு மிதிக்கவே ஜாலியா இருக்குல்ல. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த பக்கம்லாம் வந்து. அங்க இப்போ ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணோமா, அப்புறம் சங்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்றோம் உங்களுக்கு காட்டுறோம். சென்னையில பயங்கரமான வெயில விட சரியான வேக்காடு.
பீச் கிட்ட கூட காத்தும் வருது, வேக்காடும் இருக்கு. தெரியல சார், நல்லா கூலாக ஜூஸ் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டயர்ட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல போய் தண்ணியில விழுந்தா எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். மஸ்மெலான் ஜூஸ். ஏரோப்ளேன் போது பாருங்க, இங்க கியூட்டா. ஏரோப்ளேன் போதா. மக்களே, finally we reached the beach. அப்பா பிச்சை 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 பிச்சா ஒட்டுது. பட் பீச்சை பார்த்து ஆடணும்னு தோணுது. செம்ம வேலை, முடியவே சீரியஸாவும் முடியல. அப்படியே வேர்த்து ஊத்துது. குளிச்சதும் வேஸ்ட் தாங்க. நான் பேசாம அப்படியே வந்துருக்கேன். காத்து வருது, ஆக்சுவலி காத்து நல்லா வருது. வெயிலுக்கு ஏத்த மாதிரி நல்லா காத்து வருது. பிகாஸ் கடல் இல்லையா, அது நல்லாதான் காத்து வருது. நல்லாதான் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, உள்ள போயிட்டு பாப்போம். லைட்டா இப்படி தண்ணி பாப்போம். சூடா இருக்க மட்டும் அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்துருக்கோம். ஓரளவுக்கு அது சூடு அடங்கி ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அப்புறமா என்னன்னாக்கா நாங்க நல்லா போய் டான்ஸ் ஆடுறது. இங்க ஆக்சுவலி நமக்கு வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம துணி கூட சேஞ்ச் பண்ணி இல்ல, அந்த ஆப்ஷன் இல்ல. வாஷ்ரூம் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க யாரும் உள்ள வந்து பார்க்க மாட்டாங்க. நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். if you want. yeah, if you want you can do that, or else நீங்க வந்து வேற எங்கயாச்சும் ரூம்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அங்க போய் ரசிச்சு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எனக்கு கடல்ல ஆடுறதை விட கடலை ரசிக்க ரொம்ப பிடிக்கும். நான் ரசிக்க போறேன். ஓகே, நீ ஆட மாட்டியா? பாப்போம், யோசிக்கிறேன். தேவையா? மாங்காய் வித்து சுண்டல். பீச் காத்துக்கு உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கு. ஆனால் பீச் கறி ரொம்ப உப்புப்பா இருக்கு. ஆடினாவே ஃபுல்லாக இச்சிங்கா இருக்கு. பட் இதே பீச் தண்ணியில தான் நாங்கள் சின்ன வயசுல வரப்போ அப்படி ஆடுவோம், உருண்டு பிறண்டு. ஒருவேளை பெருசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்படி தாட் இருக்கோம். இல்லைங்க, ஆக்சுவலி இப்போவும் ஆடலாம். இப்போ ஆடணும்னாக்கா ஆடலாம். பட் நாங்கள் வந்துட்டு முன்னே பிளான் பண்ணி வந்துட்டோம். இவ்வளோ இருக்கு தான் நினையணும் அப்படின்னு சொல்லிட்டு. தலை வந்துட்டு நினையக்கூடாது. ஏன்னா ரொம்ப உப்புப்பாக இருக்குது தண்ணி, ப்ளஸ் மண் ஜாஸ்தி, சிறு சிறு மண் ஜாஸ்தி. ஸோ அதனால் இவ்வளோ இருக்குதான் நினையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு வந்தோம். இவங்க வந்துட்டு என்ன சாப்பிடலாம், நெக்ஸ்ட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னால் ஹீட் ஐட்டம் எதுவும் சாப்பிட முடியாது. தற்போதைக்கு எனக்கு வெறும் என்னது கீர்க்கா அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. நிம்மதியாக சாப்பிட்றாங்க. தண்ணியிலேருந்து பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. நானே முடிச்சுட்டோம். போய் உப்போர் வெள்ளை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கோல்டன் மேனோட அங்கிள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஏதாச்சும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம். சரியா? நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, அங்கே போய் பார்க்குறேன். நாங்கள் சாப்பிட்ற இடத்துல போய் காட்டுறோம். ஓகே, சின்ன பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்படியும் டிசிஷன் எடுக்க வேண்டாம். தனியாக கிடையாது.
ஒரு கண்ணை மூடு, ஒரு கண்ணில் பாரு. அடி விட்டா 10 மணிக்கு இப்படியே பண்ணுவாள். 1. ஓ, ஒன்றா போடுறாங்களா? அது அடிச்சு எதனா குடிப்பீங்களா? பரவாயில்ல அடி. அடி டைம் பாஸ். 2. பரவாயில்ல போடுங்க. ஆரஞ்சு பஸ் எடுத்து கண்ணு தராங்க, எடுத்துக்கோ, நடு போயிடலாம். நீ சும்மா ரேண்டமா தானே அடிக்கிற, அது தப்பு தப்புன்னு விழுது. ஃப்ராடு இருக்குது மாவளை. ரம்மி நான் சொல்ற பலூன் அடிக்கிறியா? ரம்மி நான் சொல்ற பலூன் அடிக்கிறியா? அந்த லாஸ்ட்ல அடி. ஆரஞ்சு. ஆரஞ்சு அடி. ஆரஞ்சு பக்கத்துல இருக்காது. சரி, ஆரஞ்சு பக்கத்துல இருக்காது. நீங்க வந்துட்டு இதோ இந்த இவ்ளோ இவ்ளோ அப்படின்னு சொல்லி சரி, சிங்கிளா தேர்ட் இதுல ஐ மீன் மிடிலஸ்ட் ரோல 4th பலூன், லாஸ்ட்ல இருந்து 4th பலூன். பர்టిక్యులரா அப்படி சொல்ல கூடாது. அடி கோயா மூடி நச்சு. பஞ்சல அந்த பலூன் அடி. நான் உனக்கு என்ன உனக்கு வேணும்னு நான் வாங்கி கொடுக்குறேன். ஆண்டி கொஞ்சம் இப்படி காந்துருங்க. ஏய் அடி அடி இன்னொன்று அடி. கிள கிள ரொம்ப கிள வேணும். ஏய் ஒரே நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. நீ என்ன ஒரு பலூன் சொல்லு பாப்போம். நான் அப்படியா? கரெக்ட். 1 2 3 4 மிடில் லைக் அந்த ப்ளூ பிரவுன் இருக்குல்ல, அது வந்து ரெட் அச்சலா ஒடியே எங்கேயோ போயிடுச்சு. 50 ரூபாய் கொடு. ஃபைனலி we are leaving the சென்னை. அது பீச்சுக்கு வந்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு போனதா பெங்களூர். எவ்வளோ கருப்பாக இருக்குது. அந்த வீடியோவில் ரொம்ப கருப்பாக இருந்திருக்கு. அவங்க அப்படி தான் செய்வாங்க போல். தேங்க்யூ. திஸ் இஸ் முட்டை தோசை. திஸ் இஸ் இட்லி வித் சிக்கன் குழம்பு. திஸ் இஸ் பொடி தோசை. அடுத்து இங்கே வந்து இட்லிக்காக வெயிட்டிங், ஆனால் அது இன்னும் வரலை. ஹேவிங் காஃபி. செம்ம டயர்டாக இருக்கு. காலையில் பெங்களூர் போகணும்னு காலையில் 7:45. அதுக்கு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, டிக்கெட் சொல்கிறோம். லேடிஸ் வெயிட்டிங் ஹால் இது கிடையாது, அது தனியாக இருக்குது. இது வந்துட்டு காமனாக எல்லாம் வெயிட் பண்ணுற ஒரு வெயிட்டிங் ஹால், வெயிட்டிங் பிளேஸ். பெங்களூர் சொல்லுமா? இதெல்லாம் டபுள் டக்கராக இருக்கும் நினைக்கிறேன். ஒட்டி வேம் சொல்லி மொத்த காசு கொடுத்து கிளாஸ் ரொம்ப சக்கரையாக இருக்கு. ஹலோ மக்களே, ஃபைனலாக நாங்கள் பீச்செல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சென்னைக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு திருப்பி சென்னை வருவாமான்னு தெரியல, பார்ப்போம். மெரினா வந்து போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப டர்ட்டியா இருக்கு அநியாயத்துக்கு. நல்லா இருந்துச்சு, அதை ரசிக்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ட்ரெயின் உட்காந்துட்டோம். இப்போ சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியதுதான். சோறு வாங்கி வந்து எல்லாம் சாப்பிட்டு சோச்சு சாப்பிட்டுருக்கோம் நாங்கெல்லாம். பொங்கல் தமிழ்நாடுனாலே பொங்கல் தானே. ஸோ மை ஃபேவரெட் என்ன பொங்கல் அது? மெழுகு பொங்கல். மெழுகு பொங்கல். சாப்பிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய் பாய் சென்னை. பாய் சொல்லு சென்னைக்கு. தனியாக பாய் சொல்லு சென்னை. சென்னை சென்ட்ரல்
பயங்கரமா தூக்கக்கானு. ஆனா தூங்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு உட்காந்து எனக்கு கடலை போனோம். ஹலோ மக்களே, finally we reached Bangalore. We are going to reach city. இப்போ வந்துட்டு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்ல இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஸ்டாப் லாஸ்ட் பெங்களூர் சிட்டி. என்னாச்சு? பிச்சைக்காரி மாதிரி கண்டுக்காதீங்க. தட்ஸ் ஓகே. நம்ம தூக்கம் வேற 5 நாள் தூக்கம் இல்லை. 5 நாள் சரியா தூக்கம் தூங்கினாங்க, ஆனால் சரியா தூக்கம் இல்லை. ஜஸ்ட் 2 hours அப்படிதான் தூங்கியிருப்போம். ட்ரெயின் எடுத்தோன்னு செம்ம தூக்கம் வந்துச்சா. தூங்குறது சாப்பிடுறது இப்பே தான் போயிடுச்சு. ட்ரெயின் ஏறப்போ சாங் கேட்டுன்னு வந்தா தூக்கம் அவ்வளோ வராது. பட் இந்த தடவை சாங் கேட்டாலும் தூக்கம் வந்துட்டு. சாங் கேட்டாதான் தூக்கம் வருமே. லைக் ஃபோக் சாங் கேட்டா தூக்கம் வருமா? குத்துப்பாட்டெல்லாம் கேட்டா தூக்கம் வராது. எனக்கு அதுக்கு எதுவுமே தூக்கம் தான் வந்துருக்கு. அம்மா டயர்டு. ஆமா சரியா தூக்கம் இல்லை. எப்படியும் வந்துட்டு ரீச் ஆயிட்டோம் பெங்களூர். இனி நம்ம ரோட்டினை கண்டினியூ பண்ணி தான் ஊர் பயணம்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஊருதான் சுற்றி இவங்க வந்துட்டு சோறு. ஸோ நான் அகெயின் டேர் vlog டேரு ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்காது. உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறேன். ஆல்ரெடி போஸ்ட் போடுவேன்னா இல்லைனா போஸ்ட் பண்ணியிருந்தா லிங்க் கொடுக்குறேன். போஸ்ட் போடல நான் போஸ்ட் போட்டுறேன் பாருங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ சிட்டிக்கு போயிட்டு சிட்டிக்கு போய் ரீச் ஆகிடுவோம். அந்த ட்ரிப்பை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதோட ஊர் பயணம் முடிவடைகிறது. இப்போ வருஷம் கழிச்சு சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள். நல்லா இருக்கு. அந்த ஆக்சுவலாக போர் அடிக்கிறப்ப வாங்க சென்னை போகலாம். சும்மா ட்ரெயினில் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகணுன்னு ஆசையாக இருக்கு, நல்லா சொல்லுவேன். பட் போதும் டயர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஊர் எப்பெல்லாம் ஆசை இருப்போம்னாக்கா லைக் எதிராக பிடிச்சி கிராஸ் பண்ணி போகிறப்போ ட்ரெயின் சவுண்ட் கேட்கும். அது கேட்குறப்பெல்லாம் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்துடுச்சு. ட்ரெயின் ஆசை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பயங்கரமா. ஒரு அங்கே வெயிட்டிங் பண்ணுறாங்க. நான் உங்களை வீட்டுக்கு போய் பார்க்குறேன். ஓகே? இல்லை, நான் பெங்களூர் சிட்டி ட்ரிப்பை போடுறேன். ஸோ இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய். ஹாய் நியால். எத்தனை ரூட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு அதுவும் ஆனால் அங்கே 10 மணிக்கு தான் ஆச்சு. ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் நீங்க நல்லா இதுதானே பேக்கெட்டு. ஆக்சுவலி நைட்டு தலை வச்சு படுத்ததுனால தான் ஒரு வண்டியில் தலையில் காற்றுக்கும் அது வர சுமைதான் ஏதோ ஹேர் செட். Finally reached to Bangalore. போகிறப்ப எப்படி இருக்கும், வரப்போ எப்படி இருக்கும்? போகிறப்ப பணக்காரியாக இருந்தால் போகிறப்ப